ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் fishandpetshobby. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மேல் பேர்ட் வந்து ஒரு ஃபீமேல் பேர்டை கொல்லுச்சுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது அதில் மறக்காம ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர் அப்படிங்கிற செலக்ட் ஐக்கான் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, ஒரு மேல் பேர்டு வந்து ஃபீமேல் பேர்டை வந்து கொன்றுச்சு, இதுக்கு வந்து என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம இந்த கேஸ், அதாவது இந்த மர்டர் கேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து இதை டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வந்து முக்கியமான காரணங்கள் எதனால் வந்து ஒரு பேர்டு இன்னொரு பேர்டு, இது வந்து மேல் ஃபீமேல் நம்ம வந்து எடுக்காமல் லைக் வந்து ஒரு பேர்டு வந்து இன்னொரு பேர்டை கொல்றதுக்கு வந்து என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பேர்டு வந்து அக்ரெசிவ், ஸோ அக்ரெசிவ் ப்ளஸ் டாமினன்ட், ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ எப்போ ஒரு பேர்டு வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகும்னா, லைக் வந்து அதுக்கு பிடிக்காத திங்ஸ் ஏதாவது அதுக்கு முன்னாடி இருக்கும்போது, இல்லைனா அவங்க வீட்டில் வந்து யாராவது அந்த பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அந்த பேர்டோட மென்டலி வந்து எஃபெக்ட் ஆகி அந்த பேர்டு வந்து ரொம்பவே அக்ரெசிவ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இது வந்து மேல் பேர்டு தான் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகும். லைக் வந்து ஒரு ஃபுட்டு கிடைக்கலனாலோ, இல்லை அதோடய ஃபுட்டை வந்து வேறு யாராவது ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாலோ, இல்லை வந்து இங்கே பேர்ட்ஸ் வச்சுருக்க இடத்துல வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அது கேஜாக இருக்கட்டும் இல்லை காலனியாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், லைக் வந்து அப்போ வந்து யாராவது அந்த பேர்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேர்டு வந்து ரொம்ப கோவப்படும். ஸோ அந்த மாதிரி கோவப்படும்போது அந்த கோவத்தை வந்து எது மேலே காட்டணும், நம்ம மேலே காட்ட முடியாதனால, ஸோ அதனால் அது கூட இருக்க பேர்ட்ஸ் மேலே அந்த கோவத்தை காட்டும். ஸோ அந்த ஒரு பேர்டோட கோவத்தை காட்டி நிப்பாடிடுமா அப்படிங்கிறனா அப்படி கிடையாது. கண்டிப்பாக அது வேறு பேர்ட்ஸ் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கோ அது மேலே ஃபுல்லாமே வந்து கோவத்தை காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து அந்த பேர்டு வந்து இன்னொரு பேர்டை கொல்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று இதில் கேட்டகரி பார்த்தோன்னா டாமினன்ட், அதாவது வந்து நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேர்ட்ஸில் இருக்கும். இது மனுஷங்களில் மட்டும் இல்லை, பேர்ட்ஸில் வந்து நிறையவே பார்க்கலாம். மேஜராக வந்து இது வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா காலனி ப்ரீடிங். ஸோ அந்த காலனி ப்ரீடிங்கில் பஜ்ஜீஸில் தான் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து ரெகுலராக நடக்கிறது தான். என்னன்னு பார்த்தோன்னா வந்து நான் தான் தலைவன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சாப்பிட்ட அப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளவே இருக்கும். அந்த பஜ்ஜீஸ்குள்ளேயோ இல்லை வேறு எந்த பெரிய பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலையிலேருந்து மோஸ்ட்லி வந்து இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதில் வந்து என்ன கேட்டகரி ஆகும்னா வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து மேல் தான் இருக்கும். ஸோ இந்த மேல் பேர்டு வந்து ஒரு டாமினன்ட் பேர்டு ஆயிரும். ஸோ நான் தான் ராஜா, நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும், அந்த மாதிரி வந்து கைட் பண்ணும். பட் அதுக்குள்ளேயே வந்து நம்ம கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி யாராவது தடுக்கிறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த மற்ற பேர்டு வந்து இல்லை அப்படிங்கிற ஆப்போசிட் சைடில் அது போகும்போது இந்த பேர்டுக்கு அந்த பேர்டுக்கு சண்டை வரும். ஸோ கடைசியில் யார் ஜெயிப்பாங்கன்னா டாமினன்ட் பேர்டு தான் மோஸ்ட்லி ஜெயிக்கும். ஏன்னா அது ரொம்பவே அக்ரெசிவான பேர்டு, அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்பவே திமிரு பிடிச்ச பறவையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து முக்கால்வாசி காலையில் தான் நடக்கும். அந்த டாமினன்ட் பேர்டுங்கிறது வந்து என்ன பண்ணால் வந்து அது சாப்பிடும்போது வந்து வேறு எந்த பறவையும் சாப்பிட விடாது. ஸோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொன்ன மாதிரி அது சாப்பிட்டு இருந்துச்சு போனதுக்கப்புறம் தான் மற்ற பறவை சாப்பிடும். அது எந்த விதமான ஃபுட்டாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து அதோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கிறப்ப வந்து மற்ற பேர்ட்ஸ் அதுக்குள்ளே தடுக்கும்போது இந்த சண்டைகள் வந்து அதிகமாக வரும். இதில் வந்து நிறையா இது வந்து சாகடிச்சிடும். ஸோ காலையில் நிறையா பறவை வந்து காரணம் இல்லாமல் இறந்து போகும். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். செப்பரேட் கேஜில் வந்து இந்த டாமினன்ட் அக்ரெசிவ் இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இருக்கிறதே ஒரு 2 பறவை தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அக்ரெசிவ் வேணால் ஆகும், தவிர டாமினன்ட்டுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். மேஜர் கேஸில் இருக்காது, பட் அக்ரெசிவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மேல் வந்து ரொம்ப கோவப்படுற மேலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நீங்கள் அந்த அக்ரெசிவாக இருக்கிற மேலேயோ இல்லை டாமினண்ட்டாக இருக்கிற மேலேயோ வந்து நீங்கள் செப்பரேட், மேலோ ஃபீமேலோ எதுனாலுமே வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி அதை ஒரு தனி கேஜில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். இல்லைனா அந்த மாதிரி தனியாக கேஜில் வச்சு ஒரு 10 to 15 days கேப் விட்டு அகெயின் அதோட ஏற்கனவே அந்த காலனியாலும் சரி, இல்லை ஏற்கனவே இந்த கேஜிலையும் வந்து நீங்கள் தாராளமாக உள்ளே விட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி விடும்போது நார்மலாக பிஹேவ் பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அதனால் வந்து இன்னொரு பேர்டுக்கு வந்து டேமேஜ் ஆகும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வீக் பேர்டு இருக்கும். ஸோ அந்த வீக் பேர்டு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் அதை மோஸ்ட்லி சேல் பண்ணலாம், இல்லைனா வந்து அது தனியாகவே வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது கேட்டகரி வந்து மேட்டிங் ரெடி மேல். ஸோ இவர் என்னன்னா வந்து எப்போயுமே மேட்டிங் வந்து ரெடியாகவே இருக்கும். ஸோ அந்த ஃபீமேல் பேர்டு வந்து எப்போயுமே மேட்டிங் கால் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து
அதுக்கு வந்து வேறு வேலை எதுவுமே இருக்காது. ஸோ எப்போயுமே வந்து மேட்டிங்க்கு தான் வந்து அந்த பேர்டு வந்து கால் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த பேர்ட்ஸ் அந்த பேர் வந்து சிக்ஸ் வச்சுருந்துச்சுன்னா அந்த சிக்ஸை வந்து இது கான்சன்ட்ரேட்டே பண்ணாது, கண்டுக்காது. அதே மாதிரி அந்த ஃபீமேலை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீமேல் வந்து அதை போய் ஊட்ட விடாது, அந்த சாப்பாடை சாப்பிட விடாது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். பானைக்குள்ளே போய் உட்காந்தா திரும்ப வந்து வெளியே கூப்பிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து மேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆனால் ஃபீமேலே கடுப்பாகி போட்டு தள்ளிடும். இந்த கேஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த பிரச்சனையிலையும் வந்து மோஸ்ட்லி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுலேயுமே வந்து ஒன்று அந்த பேர்டை சேல் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். செட் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் தனியாக வளர்க்கணும், இல்லைனா அதை நீங்கள் விற்கிறது தான் பெஸ்ட்டாக வரும். இந்த 2 கேஸுமே வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய பட்ஜெட்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என் ஃபின்ச்சர்ஸ்லேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி அது சேல் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தனியாக வந்து வச்சு வளர்க்க முடியாது. சேல் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம் அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, அது மற்ற பேர் வாங்கினா வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறப்ப வந்து சம்டைம்ஸ் வந்து செட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஹோல் என்விரான்மெண்ட்டே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பறவைக்கு வந்து ஒரு புது என்விரான்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அது அந்த என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு நேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதுக்கான ரிப்ளை வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ Instagram, Telegram, Facebook எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெலகிராம்லேயும் நீங்கள் கேட்கலாம். டேரெக்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். Instagramல DM பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.